to Egypt. எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புதிய நாடு, புதிய அனுபவம். ஆமாம், எஜிப்ட் வந்திருக்கேன். கெய்ரோ ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிருக்கேன். ரொம்ப நாளாக வரணும்னு எதிர்பார்த்த நாடு இது. பிகாஸ் ஆஃப் பிரமிட், நைல் ரிவர், இது ரெண்டையும் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, வந்தாச்சு. ஸோ இப்போ நான் இமிக்ரேஷன் க்ராஸ் பண்ணணும். வீசா ஆல்ரெடி ஆன் அரைவல் இருக்குது, பட் இருந்தாலும் நான் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் இ-வீசா. இமிக்ரேஷன் க்ராஸ் பண்ணிட்டு அடுத்தது என்னென்னு பார்ப்போம். இமிக்ரேஷன் க்ராஸ் பண்ணுற வரை வீடியோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். வெற்றிகரமாக இமிக்ரேஷன் க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. ஆன் அரைவல் இருக்குது, இ-வீசாவும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். பயங்கர மார்க்கெட்டிங் பண்ணி கூட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ தான் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். ஒன்றும் பெரிய கொஷின்ஸ் எல்லாம் இல்லை. நீட்டாக அரைவல் ஃபில் பண்ண சொன்னாங்க. ஏற்கனவே இ-வீசா ஆன்லைன்லேயே வாங்கி வச்சுருந்தேன். $98 நினைக்கிறேன் வாங்கி வச்சுருந்தேன். அதை பார்த்தாங்க, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து ஹோட்டலுக்கு டாக்ஸி பிடிச்சி போகணும். டாக்ஸி சர்வீசஸ் தான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஏடிஎம்மில் போய் கேஷ் எடுத்துகிட்டு அந்த கரன்சியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் ஒரு $100 மட்டும் கேஷ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, படி பேசுகிறேன். ஃபுல் மார்க்கெட்டிங் தான். ஒரு லேடி வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க டாக்ஸி சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சொன்னாங்க. சரி, ஓகே, அங்கே என்னென்னு சர்ச்சு எவ்வளோன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக உபரில் போட்டது 179 இஜிப்டியன் பவுண்டு வந்துச்சு. க்ளோஸ் டு $3.5. என்னன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எது சீப்பாக இருக்கோ அதை பிடிச்சி போக வேண்டியதான். ஹோட்டலுக்கு போயிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ண பிரமிட் போய் பார்க்கணும், ரிவர் நைல் பார்க்கணும். அதெல்லாம் ஃபுல் டே அப்படியே ஓடிடும். ஈவினிங் வந்து அப்படியே லோக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு திருப்பி ஏர்போர்ட் வந்துட வேண்டியதான். இதை எனக்கு பிளான் பண்ணிப்போம். கெய்ரோ ஏர்போர்ட்டில் இருக்க ஏடிஎம்மில் தான் காசு எடுத்தேன். நான் 3000 இஜிப்சியன் பவுண்ட் எடுத்தேன். க்ளோஸ் டு $65 வந்துச்சு. 3000க்கு இவ்வளோ பெரிய கதை வந்துருக்குது. இன்னும் நிறையா இருக்குது. இதில் வந்து இது வந்து 100 பவுண்ட்ஸ் போல இருக்குது. அது மாதிரி நிறையா இருக்குது. 100, அப்புறம் 50 ஒன்று இருக்குது. திஸ் இஸ் 50. இது 100, 50 ரெண்டு தான் வந்துருக்குது, வேறு எதுவும் வரல. இதை வச்சு தான் இன்றைக்கி மேனேஜ் பண்ணணும். மெயினாக வந்து இங்கே வெளியெல்லாம் போகும்போது நிறைய டிப்பெல்லாம் கேட்பாங்களாம். அதுக்கு 50s நிறையா இருந்தால் பரவாயில்லன்னு பார்த்தேன். 100 தான் நிறையா வந்துருக்கு, 50 ரொம்ப கம்மியாக வந்துருக்கு. சரி, நீங்கள் அதை கேஷ் மாற்றிப்போம். 3000 பத்துமான்னு தெரில. பட்டு இங்கே கார்டெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல கார்டு யூஸ் பண்ணிப்போம். ஓகே, சரி, மறுபடியும் நான் ஹோட்டலுக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து பேசுகிறேன். 5 AM. 5 AM. وهي واحدة من صور 5 بدأت بهذه البداية الطيبة السورية. سورة الفاتحة أم الكتاب الحمد لله رب العالمين. سورة الأنعام الحمد لله الذي خلق السماوات والأرض وجعل الظلمات والنور. ثم سورة الكهف الحمد لله الذي أنزل على عبده الكتاب. ثم سورة سبأ الحمد لله الذي الأرض. وأخيرا سورة فاطر الحمد لله فاطر السماوات والأرض. وهذه أيها الإخوة الحمد لله மெனுவே வித்தியாசமாக இருக்குது. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸ்பகத்தி மாதிரி இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஏதோ ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஒரு பீட்டா ப்ரெட்டில் சிக்கன் வச்சுருக்குறாங்க. ஃப்ரைஸு, சிக்கனு மாதிரி இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. ஃப்ரெண்டு கூட வந்திருக்கேன். அவர் என்ன ஆர்டர் பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அப்படின்னு பேசுகிறேன். பீட்டா ப்ரெட்டு, இந்த பீட்சா ஸ்டைலில் ஏதோ ஸ்டஃபிங் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அவர்கிட்ட கேட்போம் என்ன சாப்பிட்றாரு. வந்து எக் பிளான்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. எக் பிளான்ட்டு, இது ஏதோ லாங் சில்லி மாதிரி போட்டிருக்காங்க. பொட்டேட்டோஸ் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து சாலட்,
நல்ல க்ரீன் சாலட் சூப்பராக இருக்குது இந்த சாலடு. இது இல்லாமல் மை ஃபேவரட் ப்ரெட்டு சூப்பராக வந்துருக்கு ப்ரெட்டு. அதை அள்ளி கொடுத்துருக்குறாங்க ப்ரெட்டு. இல்லை எவ்வளோ சாப்பிட ஸ்டார்ட் சம் மோர் கம்மிங். So how to eat? Dip this. Like this? Yes. Wow. Very nice. இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க. அது அழகாக பீன்ஸை தான் க்ரஷ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எஜிப்டில் அவங்க சாப்பிட்ற ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் ஆகுது. செம்ம டேஸ்ட்டு. சில்லி வேணால் சில்லி சாஸ் போட்டுருவோம். ஹாட் சாஸ். வாட் இஸ் திஸ் ஒன்? ஃபலாஃபல். ஓகே. இது வந்து ஃபலாஃபல். உள்ள வச்சு ஃபலாஃபல் வடை மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஃபலாஃபல் வச்சு எக் பேண்ட்டி உள்ளே வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணி அடிப்போம். வெரி நைஸ். இது இல்லாமல் ஃப்ரைட் ஆம்லெட் வந்துருக்கு, ஃப்ரைஸ் வந்துருக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். எதுவும் சொல்ல ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு கேட்டேன், கூப்பிட்டு வந்தார். அதை ஆர்டர் பண்ணிட்டாங்க. How do you make coffee? Where is coffee? What is this? காஃபி பவுடரில் இதில் போட்டுருப்பாங்க. அது வந்து அப்படியே ஃபில்டர் ஆகி வருது போல இருக்குது. டூ ஸ்ட்ராங். இந்த மிஷின் தான் வச்சுருக்காங்க. இந்த மிஷினில் போடுறாங்க, அது அப்படியே ஃபில்டர் ஆகி இந்த கப்பில் வருது. கப்பில் வந்து வர்றது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. செம்ம ப்ரௌனாக இருக்குது. அப்படி இருந்தது இல்லையா? குட். Good, strong. Good.
Smile. It's very good. Strong. 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 Yes. Very nice. Thank you. காஃபி வந்து செம்ம ஃப்ளேவரு, ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்கு. அதை ஃபுல்லாக குடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். காலையில் வந்ததுக்கு அப்படியே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், சுருக்குன்னு இருக்குது காஃபி. லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டஸ்டான மாதிரி தான் இருக்குது. எல்லா பக்கம் மண், பொல்யூஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. மண்ணு கலர் தான் அப்படியே வந்து ப்ரௌனிஷாக தெரியுது ஒன்று எல்லா பக்கம். கெய்ரோவில் வந்து ஒரு காஃபியும் சாப்பிட்டாச்சு. அருமையான பிரேக்ஃபாஸ்ட். அந்த கபூஸ், சாலடு, அது பேர் என்ன, ஹம்மஸ் கரெக்டு. இந்த பீன்ஸ் எல்லாம் ஸ்மாஷ் பண்ணியிருப்பாங்க. ஹம்மஸ் போட்டு ஃப்ரைடு ஆம்லெட் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. நல்லா சரியான சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அது முடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி, அந்த காஃபியும் சாப்பிட்டாச்சு. அடுத்து இந்த மகர் வந்து அவரோட ஃப்ரெண்டோட ஹோட்டல் வந்து சொல்லியிருக்காரு, கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம பிரமிட் போயிட்டு மியூசியம் பார்க்க வேண்டியது. அது ரொம்ப ஜிப் வந்ததே அதுக்கு தான், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது ஆக்டிவிட்டீஸு. எனக்கு ஒரு சூப்பர் டிரைவர் அமைஞ்சார். நேம் வந்து மாகர்ன்ட்டு. இங்கிலீஷ் தெரியல, ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேஷன் தான். கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கே நைல் ரிவர் வந்து கேட்டு நான் காமிச்சிட்ருக்காரு. ஒரு ஃபுல் டேக்கு அப்படியே பேசிட்டேன். $50 ஃபுல் டே. இல்லை இங்கே நிறைய போலீஸ் நிற்கிறாங்க, என்ன விஷயம்னு தெரில, பண்ணுறாங்களான். இது வந்து மாடர்ன் சைடாக இருக்குது, கெய்ரோவோட மாடர்ன் சைடு. முன்னாடி பார்த்தது வந்து பழைய கெய்ரோ போல் இருக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் பில்டிங்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது, மாடர்னாக இருக்குது. அப்படியும் சின்ன சின்ன ஆர்கிடெக்சர்ஸ் இருக்குது. நைல் ரிவரா? ஓகேப்பா, நைல் ரிவருன்னு பார்த்தாச்சு. இதுதான் நைல் ரிவர். நைல் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம். நிறைய பார்த்தாச்சு. இந்த ரிவர் தான் லைஃப் லைன் ஆஃப் ஈஜிப்டில் ஆரம்பித்து ஆப்பிரிக்கா ஃபுல்லாக போயிட்டு மானுமெண்ட் ஒன்று இருக்குது. இந்த சைடு அப்படியே டோட்டலாக மாடர்னாக இருக்குது. Egyptian flag. மியூசியம் போல. ஷெரட்டன் ஹோட்டல் இருக்குது. சோஃபிடெல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி போல் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கட்டியிருக்காங்க. மாஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன். கட்டிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில், வீசா ப்ராசஸுக்காண்டி. அது லொக்கேஷன் அவ்வளோ ஒன்றும் சரியில்லை. அதனால் பிரமிட் இருக்கிற ஏரியாவில் சில ஹோட்டல்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே போய் தங்கிக்கலாம். ஸோ அங்கே தங்கிட்டோம்னா யூ கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் அந்த ஏரியாவில். பிரமிடு ப்ளஸ் மியூசியம்ஸ் அது மாதிரிலாம் நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஏர்போர்ட் வந்துடலாம். அதான் டிராயிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க நைட் ரிவரில். பில்டிங் ஒரு மாதிரி வித்தியாசம். அரபிக்கில் எழுதியிருக்காங்க, கிரில் அரபிக்கில் பண்ணியிருக்காங்க. இஸ்லாமிக் பேங்க் ஆஃப் ஈஜிப்ட்.
பேங்க் போல இருக்கு. அரபிக் பேசுகிற மற்றும் ஒரு நாடு. நான் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு கார் எடுத்துகிட்டு அந்த ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சுவேன். அந்த ரோடுகள்லாம் எப்படி இருக்குது, பில்டிங்லாம் எப்படி இருக்குது, ஓல்டு அந்த ஊர் ஓல்டாக இருந்தப்போ எப்படி இருந்தது, இப்போ மாடர்னாக எப்படி மாறி இருக்குது, இதெல்லாமே ஒரு ரவுண்ட் அடிச்சுருவேன். அது எப்போவுமே என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவாக வரும். செகண்ட் வீடியோ தான் ப்ராப்பரான மானுமெண்ட்டை போய் பார்க்குற மாதிரி. இங்கே ரோடுகள்லாம் பாருங்கள், நல்லா நீளமாக ரொம்ப லாங்காக போட்டிருக்கிறாங்க. வித்தும் நல்லா போட்டிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தா நம்ம கலோனியல் கண்ட்ரீஸ்லாம் போனால் இதே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். பட் பார்த்திங்கன்னா அரேபியன் நேஷன்லேயும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. காற்று பலமாக அடிக்கிறது, பேசுகிறது கேட்குதான்னு தெரியல. நம்ம யூரோப் அப்படி போனால் தான் ரொம்ப லென்த்தான ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்குங்கிற மாதிரி பார்த்துருப்போம். அரேபியன் கண்ட்ரீஸ்லேயும் கூட அப்படி இருக்குது. ஸோ யார் யார்கிட்ட எடுத்தாங்கலாம் தெரியாது. பட் நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா இங்கே எல்லாமே துவச்ச தண்ணியில் வெளியே தொங்க போட்டுருக்குறாங்க. அதே மாதிரி இன்னும் அந்த ஒரு பழைய காலத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாலாம் அப்படியே பழைய காலத்து ஏரியா மாதிரி தான் அப்படியே இருக்குது. இந்த செங்கல் வச்சு கட்டி வைக்கிறாங்க, வெளியே பூசாமல் இருக்குது. அப்படியே இருக்குது. அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க மக்கள். கீழே எல்லாம் நிறைய கடைகள், ஃபுட்டு வந்து ஏகத்துக்கு இருக்குது. நிறைய ஃப்ரூட் ஷாப் இருக்குது, கெபாப் ஷாப் இருக்குது, ஷவர்மா, கபூஸ், இதெல்லாமே நல்லா சரியாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே பழசு அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதா இல்லை எல்லாம் சோம்பேறித்தனம் போட்டு எப்படி வச்சுருக்காங்களான்னு தெரியல. அது அப்படியே தான் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃபுல்லாக ஷாப்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே எல்லாமே ஒரு மாதிரி ரக்கடாக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக ஷாப்ஸ் தான். அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அங்கே பில்டிங்ஸ் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ். பிரமிட் இங்கே தெரியுது அவங்களுக்கு, தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா பிரமிட்டு. இங்கே அந்த ஒரு கிராஸ் மட்டும் தெரியுது, எனக்கு தெரியுது இங்கேருந்து. கிளாஸ் பிரமிட் வந்தாச்சு. இந்த பிரமிட் ஏரியாவில் தான் ரூமில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் இங்கே மியூசியம் அதெல்லாமே இருக்கிறனால அப்படி இங்கே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் அப்படியே இங்கேருந்து ஒரு கேப் பிடிச்சோம்னா ஏர்போர்ட்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி அதுதான் பிளான் இப்போதைக்கு. நான் நினச்சேன் பிரமிடுங்கிறது சிட்டிலேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கும், ஐசோலேட்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருக்கேன். பட் அந்த பிரமிட் இருக்க காம்ப்ளெக்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க, அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் போட்டிருக்குறாங்க. பட் ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. மேபி இதெல்லாம் ஒரு டவுனாக இருந்திருக்கும் அந்த காலத்தை. கிங் ஃபெரோஸா என்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம். தெரியும் நினைக்கிறேன், அந்த கேப்பில் தெரியும் பிரமிட். சூப்பர். இவ்வளோ பெரிய மேசிவ் ஸ்ட்ரக்சராக இருக்குது, சான்ஸ் இல்லை.
காம்ப்ளெக்ஸுக்கு வந்தாச்சு. இப்போ இருக்க ஹோட்டலில் போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போவோம் அந்த காம்ப்ளெக்ஸுக்கு போயிட்டு அந்த உள்ள போய் ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சரியா? தெரியும் பாருங்க, 1, 2வது அங்கே பக்கத்துலேயே இன்னொன்று இருக்கும், 3வது.